கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இன்றைக்கு உலகம் அமைதிக்காக ஏங்கி தவிக்கிறது. இன்றைய நாள் அமைதியினுடைய நாள். தை மாதம் 1ஆம் தேதியை கத்தோலிக்க திருச்சபை அமைதியினுடைய நாளாக பிரகடனப்படுத்தி இந்த அமைதியினுடைய நாளிலே அமைதியின் அரசியாக இருக்கின்ற அன்னை மரியாதை நினைவு கூறும்படியாக நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக நாம் இந்த அமைதியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அமைதியை ஏற்படுத்துவதற்காக எவ்வளவோ பொருட்கள் இந்த உலகத்தில் செலவிடப்பட்டிருக்கின்றன, எவ்வளவோ பணம் செலவிடப்பட்டிருக்கிறது, எவ்வளவோ மனிதர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவோ கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன, எத்தனையோ ஆவண